சேர்ந்து ஆடுங்க, லூஸ் மாதிரி தண்ணி ஆடிட்டு இருக்கீங்க, ஆடுங்க. அதாவது இது பாரம்பரியமான ஆட்டம். ஆமாங்க. கும்மிங்கிறது ஆமாங்க தமிழர்களுடைய பாரம்பரியமான ஆட்டம். ஆமா. கும்மியில பல வகைகள் இருக்கு. ஆமா. ஆனா இன்னைக்கு நம்மள மாதிரி இந்த ஆளுகள்லாம் உள்ள புகுந்து அதுல சாதியை உள்ள கொண்டு வந்து மதத்தை உள்ள கொண்டு வந்து நம்ம நிறைய அரசியல் பண்ணியிருக்கிறோமோ நமக்கு பெருமையா இருக்கு. ஆமாங்க. விவசாயிகள் வந்து வயலுக்கு போகும்போது அந்த அறுவடை போடுறதுக்காகவே கும்மி ஆடுவாங்க, கலப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. போர் கும்மி இருக்கு, பல கும்மிகள் இருக்கு. ஆமாங்கண்ணா, நான் விவசாயி தெரியும். நான் தெரியும். அந்த மாதிரி நாம தான் இப்ப இதுல அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாதியை உள்ள கொண்டு வர்றது, மதத்தை உள்ள கொண்டு வரதெல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அதுல ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப நாங்க ஆடின ஆட்டம் தம்பி சொல்லி நான் ஆடுனல்ல, 2026க்கு அப்புறமா நாங்க வாட போற ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா ஆமா. மாற்று கட்சி ஆளு, இல கட்சி. 2026க்கு அப்புறமா அவர் எங்க கட்சிக்கே வந்துருவாரு. என்ன வானா வரமாட்டீங்க, வானா வந்துடணும், ஆப்ஷன்லாம் கிடையாது. 2 ஆப்ஷன், வானா வந்துடணும், வானா வந்துடணும், 2 ஆப்ஷன் தருவோம். ஆமா. நீங்க பேசுறீங்களா? பேசுறேங்கண்ணா. பேசுங்க. நான் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. ஆனா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் முக்கியமான டேட்டா ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்கண்ணா. இந்த டேட்டாவில் பாத்தீங்கன்னா மொத்தம் 161 கோயில இந்த திமுக அரசு வந்து இடிச்சிருக்காங்கண்ணா. எல்லா லிஸ்ட்டுமேட் இருக்குங்கண்ணா. இந்த திருவள்ளூர், பெரம்பலூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குதுங்கண்ணா. எல்லா லிஸ்ட்டுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். இதே பொழப்பு மலைக்கு சும்மா பெரிய பெட்டியை தூக்கிட்டு போய் கொடுக்கறது, எதையாவது பண்ணி வளர்றது, அந்த மாதிரிலாம் எந்த டேட்டாவும் இல்லை. இருக்குங்கண்ணா. 161 கோவில்களை திமுக அரசாங்கம் இடிச்சதா எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. உனக்கு எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல. அது மட்டும் இல்லை, கோவில்கள் இடிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஆக்கிரமிப்பு நிலங்கள்ல கட்டப்பட்டது, இல்ல தேசிய நெடுஞ்சாலைகள்ல அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறது, இல்ல சட்டவிரோதமா கட்டப்பட்ட கோவில்களை நீதிமன்ற உத்தரவின் பேர்ல இடிக்கப்பட்டிருக்கு. இது திமுக ஆட்சி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் இடிச்சிருக்காங்க. தம்பி மலை, இது மட்டும் இல்ல தம்பி, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, நம்ம பாஜக ஆட்சி செய்யற மாநிலங்கள் குஜராத், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் அங்கேயுமே நடந்திருக்கு. குஜராத்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோதமா அது இதுன்னு காரணம் சொல்லி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கோவில்களை மத வழிபாடு தலங்களை இடிச்சிருக்கிறாங்க. உத்தரகாண்ட்ல 45 கோவில்களை இடிச்சிருக்கிறாங்க. அதனால சும்மா இங்க வந்து இந்த மாதிரி வெத்து பேப்பர் எல்லாம் வந்து கருமா கண்டத்தை தூக்கிட்டு வராதிங்க. சரி, மியூசிக் ஆடுவோம். ஆச்சரியக்குறிகளிடம் சிபிஐ வந்து ரொம்ப தீவிரமா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதை தான் கவர் பண்ண நம்ம வந்திருக்கோம். இப்போ பார்த்தோம்னா குஷி, மோதம் அவங்களாம் அதிகாரிகளோட வராங்க. அந்த காட்சிகளை பார்ப்பீங்க. சார் சார் வணக்கம் சார். சார் எப்படி சார் விசாரணை? இப்போ சார் சார் நீங்களா சொல்லுங்க சார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்க, போய் சாப்பிட்டாங்க. ஓகே, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, நம்ம அதை பார்ப்போம். தம்பி மாச்சி பேசுறாத. சரி புரிதா? என்ன போட்டு விட்டுறாதீங்களா? சரி சரி சார், நீங்க கொஞ்சம் வெளில விசாரிச்சுட்டு கூப்பிட்றோம். சரி சொல்லுங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு நடக்கும் போது எங்க இருந்தீங்க சொல்லுங்க. சிரிக்க சொல்லல, இரிட்டேட் ஆகுது. ஏன் கரூரை தேர்வு பண்ணீங்க? கூட்டம் அவ்வளவு வருதுன்னு தெரியுதுல, ஏன் சேஃப்டி ப்ரிகாஷன் எதுவும் எடுக்கணும்? சார் இதை தானே சார் போன கூட்டத்துலேயும் போன இன்வெஸ்டிகேட்டிங்லேயும் நீங்கள் கேட்டுக்கினே இருந்தீங்க. நானும் வந்து இதே விடுங்க சார், இது என்ன சார் நீங்க? சரி, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தப்போ ஏன் ஓடுனீங்க சொல்லுங்க. பைபாஸ்ல நின்னுன்னு சொல்றீங்க, அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. உங்களை தான் சார் கேட்குறேன், கொடுங்க. சார் அவர் எடுப்பிடி சார், இந்த வண்டு கெட்ட மாதிரி ஒருத்தர் வருவார் பாருங்க, அவர்கிட்ட நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம் சார். ஆமா சார். சரி, வெளில வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். அவ்வளோதானே, கூப்பிடுறேன், வெயிட் பண்ணுங்க. இதுக்கு தான் 8 மணி நேரமா கூப்பிட்டு வச்சு தலையேற்றிங்களா? போங்க. சரி, நான் போட்டோ வெளியிட்டா? வெளில. சரி தம்பி, அதை நீ தான் எடுத்து போ. சார் வாங்க, உள்ள வாங்க. சொல்லுங்க. அன்னைக்கு கரூர்ல என்ன நடந்துச்சு? அதுதான் சார், அன்னைக்கு அவ்வளவு கூட்டம் வருதுன்னு தெரியுதுல்ல சார், நீங்க தானே சார் ஏற்பாடு பண்ணீங்க. ஒழுங்கா பண்ணணும் தெரியாதா? ஏன் ஏற்பாடு ஒழுங்கா பண்ணல? பண்ணோம். கூட்டம் இருக்கு, அங்கேயே வண்டியை நிறுத்துன்னு சொன்னாங்கல்ல, ஏன் அவர் அவ்வளவு தூரம் உள்ள கூட்டம் வந்தீங்க? சொல்லுங்க சார். கண்ணு முன்னாடி தானே மயக்கம் போட்டு விழுகிறாங்க, அப்படியே பேச்சை நிறுத்திட்டு இறங்க வேண்டியது தானே, ஏன் இறங்கல? உங்கள்கிட்ட தானே கேட்டாங்க, கூப்பிட்டு கேட்டாங்களே பேசவானு.
ஏன் பண்ணல சொல்லுங்க, ஏன் தப்பிச்சு ஓடுனீங்கன்னு சொல்லுங்க. தப்பிச்சு சொல்லுங்க சார். போகணும், அப்படியே போயிட்டு சரி போங்க, வெளில போங்க. கூப்பிட்றோம் போங்க, அவ்வளோ முடிஞ்சிச்சா சார்? கூப்பிட்றோம் போங்க, முடிஞ்சு போங்க போங்க. ஜனவரி மாதம் அந்த விஜயை கூப்பிட வேண்டியதான், பார்த்துக்கிறேன். 8 மணி நேரமா தீவிரமான விசாரணை முடிஞ்சிருக்கு. இப்போ அவங்க வெளில வந்துட்டு இருக்காங்க. வாங்க என்ன நடந்துச்சு நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் 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 விசாரணையில என்ன சார் கேட்டாங்க? சார் அடிச்சாங்களா சார்? சார் நீங்க அழுதீங்களா? சார் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. சார் என்ன சார் சொன்னீங்க? சார் நீங்க நிரபராதின்னு சொல்லிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. குற்றவாளியா நீங்க? சார் சொல்லாம போயிட்டாங்க. அடுத்த தடவை எங்க தங்கத்தை மலேசியாவுல தாங்குன்னு தாங்கி எவ்வளவு பத்திரமா நாங்க அனுப்பி வச்சோம். அதுவும் அவர் ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டாரா, எங்க போயிருக்காரு, எங்க போயிட்டு இருக்காரு, சேஃபா போறாரான்னு நாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் வச்சு கரெக்டா போயிட்டு இருக்காரு, எல்லாம் சேஃபா தான் போயிட்டு இருக்கு நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு ஓகே சென்னை ஏர்போர்ட் போயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா சென்னை சேஃபா ரீச் ஆயிட்டாருன்னு பெருமூச்சு விடும்போது எங்க தங்கத்தை என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு தெளிவா சொல்றேன், அவரை பத்திரமா பாத்துக்கோங்க, பத்திரமா பாத்துக்கோங்க. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும், அவர் தான் நமக்கு. பத்திரமா தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இலங்கையில ஒருத்த பிறந்தாங்க, அவன் நம்ம ஆடியோ லஞ்சுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சியை மாத்த போறோம் எங்க தளபதினா. நான் அவனை போய் கேட்டேன், நீ தமிழ்நாடாடான்னு. இல்ல நான் இலங்கை மட்டக்களப்பேன்னா. இப்படியாடா, சரி இப்ப எங்கடா இருக்கேன்னா ஆஸ்திரேலியால இருக்கேன்னா. சரி உனக்கு ஓட்டுரிமை எங்கடா இருக்குன்னு கேட்டேன். எனக்கு எந்த நாட்டுலயுமே ஓட்டுரிமை இல்லைன்னா. அப்ப ஆஸ்திரேலியா அகதியாடா? ஆமான்னா. ஓ நீ எந்த நாட்டுக்கும் ஓட்டுரிமை இல்லாத நீ தமிழ்நாட்டை பத்தி பேசுறியாடா ஆச்சரிய குறின்னு கேட்டு அந்த அளவுக்கு அவன் விசுவாசியா இருக்கிறான்க்கா. இந்த வீடியோ பாருங்களேன், தளபதி ஒருத்தன் திட்டமிட்டு தள்ளி விடுறான்க்கா. அவன் முகத்துல வெறிய பாருங்களேன், அப்படிங்கிறான் அவன். அவ்வளவு வெறியோட தள்ளுறான். அண்ணா கீழே விழுந்திருக்கீங்களேண்ணா, முட்டையில ஏதாவது அடிபட்டுருச்சாண்ணா? ஜண்டுபா வாங்கிட்டு வந்து தட்டுமாண்ணா? இல்லைன்னா கேட்காது. ஸ்ப்ரே ஸ்ப்ரே அடிச்சு விடுங்கண்ணா, ஸ்ப்ரே அடிச்சு விட்டு தேய்ச்சி விடுங்கண்ணா, விஷயங்கள் தேய்ச்சி விடுங்க. பாவம் அவரு பாருங்கக்கா, அவனை யாருக்கா இங்க அனுப்புனது? அவனை வேணுங்கனே தள்ளுறான். அவன் கைக்க பாருங்களேன். எனக்கு என்னமோ திமுக கைக்கூலியா இருக்குமோ? அனுப்பியிருப்பாங்களோ? அனுப்பியிருப்பாங்க. அவனை பாருங்களேன், அவனை பார்த்ததே இல்லை. அவன் தான்க்கா எனக்கு தெரிஞ்ச அவனை இதெல்லாம் சிபிஐக்குள்ள கொண்டு வரணும்க்கா. பா இப்படி பண்றாங்க பாருங்க, பாவம் அவரு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடக்கூடாதுக்கா, நம்ம இங்க இருந்தா அது குரல் கொடுப்போம். அங்க பாருங்களேன், இந்த பல் டாக்டர் முதல் தடவையா கையில வாக்கி டாக்கியும் இல்லாம அப்புறம் அந்த ஸ்டெத்தஸ்கோப் இல்லாம வந்திருக்காரு. எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காரு பாருங்கக்கா. பர்வேஸ் பாருங்க, பர்வேஸ் கேமரா இல்லாம தனியா ரீல்ஸ் எடுத்துருக்கான். எவ்வளவு பெரிய தியாகம் நம்ம தளபதிக்காக. பாருங்கண்ணே, தமிழ்நாடு மட்டும் தளபதிக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுத்திருந்தா நம்ம ஏன் மலேசியா போறோம் சொல்லுங்க? ஆமா, ஏன் போறோம்? ஆமா, அங்க பாருங்க நம்ம புட்சட்னி அண்ணனை எல்லா ஸ்டேஜ்லயும் ஆங்கரிங் பண்ணுவாரு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஏத்தையே உடலையா, உடனே அடிச்சு இறக்கிருக்காங்க. ஜோ பண்றாப்புல. இதெல்லாம் பரவாயில்ல, நம்ம கொடியே காமிச்ச ஒருத்தரை அந்த கவர்மெண்ட்டா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஈஸியா தப்பிச்சிடலாம் மலேசியா போலீஸ்ல இருந்து. இல்ல அது தப்பிச்சாருல. நம்ம தளபதி கூட ஈஸியா தப்பிச்சாரு மலேசியாவுல. கடப்பாக்கு போனாரு, தப்பிச்சு. புரியுது, அதெல்லாம் ஈஸி. மொக்க போலீஸாமா கேள்விப்பட்டேன். ஈஸியா தப்பிச்சிடலாமா. அந்த மணி என்ன ஆனாரு? மணி ஊட்டிக்கு கடன் வாங்கி போன பையன். இங்க எப்படி போனான்னு தெரியல. ஆனா அவரு தியாகம் பண்ணி வந்திருக்காப்புல மணி. வித்து வீட்டுல போயிருப்பாரோ? இல்ல அடிச்சு புரட்டில வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படி போக முடியாது. ஏதோ ஒண்ணு எல்லாரும் தியாகம் பண்ணிருக்காங்க தளபதிக்காக. ஆனா தளபதி அடிச்சு கீழே நவுத்தி விட்டாங்க. அந்த இடத்துல மட்டும் நான் இருந்திருக்கணும். உங்களையும் அடிச்சு நவுத்தி இருப்பாங்க. சரி போகுமா? ஆனா அவர் நம்ம சொத்து. அவர் சொத்து தான் அவர்கிட்ட இருக்கு பத்திரமா.